Hello everyone. இன்னைக்கு word of the day என்ன அப்படின்னா ஒருத்தங்களை பற்றி நம்ம தப்பான ஒரு விஷயங்கள் வந்து பரப்புறது, அவதூறு பரப்புதல் அப்படின்னு சொல்லுவோமா. அவங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம செய்கிறது, அவங்கள பற்றி தப்பான விஷயங்களை வந்து பொய்யான விஷயங்களை வந்து பரப்புறது, அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் டுடேஸ் word of the day. Today's word of the day, defame. இந்த defame அப்படின்றது தான் ஒருத்தங்களை பற்றி தப்பான விஷயங்களை வந்து பரப்பி அவங்களோட பேரை கெடுக்கிறது, அவதூறு பரப்புதல் அப்படின்னு சொல்கிறது தான் defame அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்ட் வந்து நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். ஏன்னா இப்போது யாருக்காவது சண்டை வருது, இப்போது நிறைய வந்து மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் போடுவாங்கள்ல. அதாவது அவங்க பேரை கெடுத்தாங்க, அதனால அவங்க வந்து அந்த மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்போ அந்த டைம்லலாம் வந்து எதுக்காக இந்த மாதிரி வழக்கு போட்டாங்க அப்படின்றதுக்கெலாம் இந்த மாதிரி தான் வந்து இந்த டிஃபேம்ன்ற வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. நியூஸ் பேப்பரில் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். டோன்ட் டிஃபேம் ஹர். டோன்ட் டிஃபேம் ஹர் அப்படின்னா அவளுடைய மதிப்பை வந்து கெடுக்கிற மாதிரி, அவள் பேரை கெடுக்கிற மாதிரி நீ வந்து செய்யாத, அவதூறு பரப்பாதே, அவளை பற்றி அவதூறு பரப்பாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து டோன்ட் டிஃபேம் ஹர். டிஃபேம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட செய்கையாலேயோ இல்லை வார்த்தையாலேயோ அவங்கள பற்றி தப்பான விஷயங்களை வந்து சொல்கிறது, அவங்களோட மதிப்பை குறைக்கிற மாதிரி நம்ம செய்கிறது தான் டிஃபேம் அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் டிஃபேம் ஹர் அப்படின்னா அவள் பேரை கெடுக்கிற மாதிரி செய்யாத, அவளோட மதிப்பை கெடுக்கிற மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், he tried to defame his opponent. He tried to defame his opponent அப்படின்னா அவன் வந்து அவனோட எதிராளியோடைய மதிப்பை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். he tried to defame his opponent. opponentன்றது எதிராளி. இப்போ இதில் வந்து நம்ம பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பாலிட்டிஷியன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் டைம்லலாம் வந்து எதிர்கட்சியினரை பார்த்து அவங்க வந்து இப்படி ஊழல் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அது உண்மையான விஷயமா இல்லைன்னா கூட பொய்யான ஒரு அவங்க மேலே வந்து நிறைய ஒரு பழியெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு நிறைய பொய் விஷயம் சொல்லுவாங்க, அவங்களோட மதிப்பை மக்கள் மனசில் வந்து கம்மி பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் தான் வந்து டிஃபேம். ஸோ he tried to defame his opponent அப்படின்னா அவனோட எதிராளியோட மதிப்பை குறைக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்ணுறான், அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he tried to defame his opponent அப்படின்னு சொல்லலாம். இது நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, நம்மளுமே நம்ம கேஷுவலாக பேசும்போது இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஃபேம்ன்றது கொஞ்சம் கேஷுவல் நார்மலான வார்த்தை தான், ரொம்ப நியூஸ் பேப்பரில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. நம்மளும் கூட இப்போ டோன்ட் டிஃபேம் ஹர் அப்படிங்கிறதுலாம் கூட நம்ம யாராவது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே யாராவது இன்னொருத்தவங்களை பற்றி தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொருத்தங்க கிட்ட, நமக்கு அது பார்க்கும்போது இல்லை இது இப்படி சொல்கிறது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா டோன்ட் டிஃபேம் ஹர் இல்லை டோன்ட் டிஃபேம் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், the actor filed a defamation suit against the TV channel. இது என்ன அப்படின்னா முக்கியமாக டிவி சேனல், நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்ப்போம். யாராவது ஒரு ஆக்டர்ஸை பற்றி, நடிகைகள் பற்றி இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு. இந்த ரீசெண்டாக பார்த்தோன்னா அந்த பாலிவுட் ஆக்டரோடைய ஒரு டெத் கேஸ் வந்து ரொம்ப போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இந்த ஆக்டர் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களால தான் நடந்துச்சுன்னு இஷ்டத்துக்கு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி சொல்கிறதுக்காக அப்படி அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அந்த ஆக்டர்ஸோட சைட்லேருந்து அவங்க வந்து கேஸ் போடலாம் அவங்க மேலே. ஸோ அதுதான் இது. த ஆக்டர் ஃபைல்ட் அ டிஃபமேஷன் சூட். டிஃபமேஷன் சூட் அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரி தான் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு தொடுத்தல் அப்படிங்கிறது தான் வந்து டிஃபமேஷன் சூட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த ஆக்டர் ஃபைல்ட் டிஃபமேஷன் சூட் அகேன்ஸ்ட் த டிவி சேனல். ஸோ அந்த டிவி சேனல் மேலே இந்த ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு தன்னை பற்றின அவதூறு பரப்புனதுக்காக வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த டிஃபமேஷன் சூட் அப்படிங்கிறது, சூட்டுன்றது வந்து லீகலாக நம்ம வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோன்னா அதை தான் வந்து சூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க, பொய்யான விஷயங்களை பரப்புகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை டிஃபேம்னு சொல்லலாம். அவங்க வந்து he tried to defame அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்ட டோன்ட் defame her or him அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். So I'll meet you in the next lesson. Thank you. Bye.